ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ரமலானில் நம்ம யாருமே வந்து பெருசாக அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாதது தான். ஸோ நம்மளோட நோன்பு தொழுகை எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக. பட் வந்து நம்ம சரி மென்சுரேஷன் ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம தொழுகை விட்டுட்டோம், நோன்பு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற செயல்களில் ஈடுபடாமல் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டு ரமலான் மாதத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து மென்சுரேஷன் ஆயிடுச்சு, ஸோ வந்து நம்ம தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்ற செயல்களில் ஈடுபடுறோம். அதுக்கு பதிலாக என்னென்ன செயல்களில் ஈடுபடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குர்ஆனை வந்து நம்ம ஃபிசிக்கலாக தொட முடியாது, ஆனால் மொபைலில் ப்ளே பண்ணி நம்ம வந்து அதை கேட்டுட்ருக்கலாம். ஸோ குர்ஆன் ஓதப்படும் போது நம்ம கேட்குறோம் அப்படின்னா அல்லாஹ்வோட அருள்மலை வந்து நம்மக்கிட்ட பொழியும். ஸோ நம்ம அதன் மூலம் மொபைலில் தான் கேட்குறோம் அப்படின்றது வந்து கிடையாது. நம்மளோட அந்த குர்ஆனோட அந்த ஓதுகிற இதை வந்து நம்ம கேட்கும்போது வந்து நம்ம எது மூலமாக வேணால் கேட்க, ஒருத்தவங்க ஓதி தானே கேட்குறோம். ஸோ நம்ம மொபைலில் கேட்குறது தப்பில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம். மொபைலில் தேவையில்லாத வீடியோக்களை பார்க்குறது, சிரிக்கிறது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நோன்பு வச்சுருக்கவங்களுக்கு இஃப்தார் டைமில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்மளால் முடிஞ்ச டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து நோன்பு திறக்க வைக்கலாம். ப்ளஸ் வந்து சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கிச்சனில் நிறைய வேலைகள் இருக்கும், நோம்போடு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணலாம். வேறு யாருக்கும் வேணாம், நம்மளோட அம்மா தான் நம்மளுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நன்மை. பட் அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணும்போது, ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், இஃப்தார் டைமில் போகிறோம், ஸோ வந்து நம்ம சேர்ந்து நோன்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது, டிஷ்ஷஸ் புதுசாக செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வகையில் வந்து நம்மளோட நேரத்தை வந்து செலவிடலாம். ஸோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலே வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதோட தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அங்கே போயிட்டு அவங்களோட குழந்தைங்கள வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு நோன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கலாம். அடுத்ததாக வந்து மனசளவில் நிறைய துவா செய்கிறது. ஏன்னா வந்து நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அதுக்காக மனசளவில் உருகி நம்ம அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் அதை வந்து ஏற்றுக்கிறோமா. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு மனசு உருகி நம்ம அல்லாஹ்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி டைமில் அதுக்கு நிறைய துவாக்கள் இருக்குது. அதை வந்து துவாக்களை மனனம் பண்ணி திக்ர் அதிகமாக செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பாவ மன்னிப்பு அதிகமாக தேடலாம். ஏன்னா வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ரசூல்லாவே வந்து 70 முறை வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மலாம் எவ்வளோ தடவை கேட்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்சளவு இந்த பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் செலவிடாமல் மனசளவில் அதிகமாக திக்ர் செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடலாம். அடுத்ததாக நம்ம குர்ஆனில் வந்து ஒரு சில சூறாக்களே வந்து திரும்ப திரும்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு பதிலாக இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் இல்லைனா கொஞ்சம் பெரிய சூறாக்கள்லேருந்து ஏதாவது சில ஆயத்துக்களை எடுத்து நம்ம ஒரு நோட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மனனம் பண்ணலாம். ஸோ மனனம் அப்படி பண்ணும்போது தொழுகையில் வந்து நம்ம அதிகமாக வந்து அதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து சில நாட்டங்கள் நிறைவேறதுக்கு குறிப்பிட்ட அளவு வந்து திக்ர் செய்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி திக்ருகளை 1000 முறை இல்லைனா 500 இல்லை நம்மளால் முடிஞ்சளவு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வந்து நம்ம திக்கரை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ அப்படி செய்யும்போது நம்ம தொழுகாமலே இல்லை நோன்பு வைக்காமலே வந்து நம்மளோட நாட்டம் நிறைவேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திக்ர் மூலமாகவும் நம்ம அதை அடையலாம். அடுத்ததாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து துவாக்கள் நிறைய சொல்லி கொடுக்குறது, மனனம் செய்ய வைக்கிறது, அதுதான் முக்கியமாக நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஓத முடியாது, பட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஓதிட்டோம் எல்லாமே செஞ்சிட்டோம். பட் குழந்தைங்களுக்கு இந்த டைமில் வந்து நிறையா துவாக்களை வந்து சொல்லி கொடுத்து மனனம் பண்ண வச்சு கேட்க வச்சு நம்ம அந்த மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களையுமே வந்து அடுத்ததாக சொல்ல வச்சு கேட்க நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு துவா சொல்லி அந்த நன்மையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைங்களும் ஈஸியாக துவாக்கெல்லாம் மனனம் பண்ணவங்களா ஆவாங்க. நான் வந்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் சமையலறையிலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரமலான் மாதத்தை நம்ம வீணாக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்களும் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை செஞ்சுட்டு வந்து திக்ரு இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்காமல் நீங்கள் தொடருங்க. தொழுகை நோன்பு மட்டும்தான் இல்லை, மற்றபடி நம்ம வந்து குர்ஆன் நினைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கும் நிறைய நன்மை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்மளோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.